எல்லாருமே வேலண்டைன்ஸ் டேனா பார்க்குக்கு போவாங்க, ரெஸ்டாரண்ட் போவாங்க, சினிமா போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, ஷாப்பிங் போவாங்க. ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? கல்லறை. ஆமாம், இங்கே தான் என் இதயம் உரைக்கிட்டு இருக்குது. நானும் சாந்தியும் 5 வருஷமாக சின்சியரில் லவ் பண்ணிக்கணுங்காங்க. ஆனால் போன வருஷம் நடந்த ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட்டில் அவள் என்னை விட்டு பிரிஞ்சிட்டாள். இப்போ நான் அவளுக்கு என்னோட அஞ்சலியை செலுத்த தான் போய்கிட்டு இருக்கேன். சாந்தி உன்னை பிரிஞ்ச என்னால் இருக்க முடியாது. நானும் உன் இடத்துல இது நரகம். இதை விட உன்னிட்டே வந்துட்டு இதோ வாரேன். டைம் 10 மணி தம்பி. உங்களுக்கு ஸ்கூல் இல்லை? ஸ்கூலா? இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கவே பங்க் பண்ணிருக்கேன் ஸ்கூல். என்னது வேலண்டைன்ஸா? தம்பி எத்தனை வயசு உங்களுக்கு? 10. 10 வயசுல காதலா உங்களுக்கு? பின்ன என் ஃப்ரெண்ட் அவனுக்கு 7 வயசு. ஆனா அவன் மட்டும் லவ் பண்றான். நானே டூ லேட்னு கவலைப்படுறேன். 10 வயசுல உங்களுக்கு காதல் 11+ முடிக்கிற வழியா பாரு. சரி, உங்க அப்பா அம்மா எல்லாம் பாவம் படிக்கிற பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இங்க பார்க்கல தெரியுறீங்க. நீ யாரை என்ன அட்வைஸ் பண்ற? அம்மாவா அப்பாவா? உன்கிட்ட டைம் கேட்டு நானே இந்த டைமை வேஸ்ட் ஆக்கிட்டேன். நான் இப்போ ரோட்ல இருந்துட்டு ஒரு பொண்ணை மடிச்சிருப்பேன். என்ன காதல் இந்த வயசுல காதலிச்சு என்னத்தை சாதிக்க போறாங்க? பெற்றவங்க இவங்களோட ஃபியூச்சருக்காக தான் இங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிறாங்க. டாப்பாலும் உண்டு. இவங்க இப்படி பார்க்கல வந்து வேலண்டைன்ஸ் டே அந்த இந்த இதெல்லாம் காதல். நானா அது பாரு, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலடி. அண்ணா 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 மூண்டு பெட்டியே பார்த்துனீங்களோ? 3 பொண்ணுங்களா? என்ன பிக்னிக்கா வந்தீங்க? இல்ல அண்ணா, எல்லாமே லவ்வர்ஸா? 3 பொண்ணுங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் போட்டிங்க யாருக்கு கூட கேர்ள்ஸ் இருக்குன்னு. நான் எப்படியோ இன்றைக்கு 3 மடக்கிட்டேன். அதான் இன்னும் காணல. அவனாவது 2 நான் பீட் பண்ணிட்டேன். இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை. அதுக்கு 3ங்க. அவன் 2 தான். அவன் எல்லாம் சப்ப. என்ட 3 இது சூப்பர் ஃபிங்கர். என்ன காதல்? இதுக்கு பேர் காதலா? ஓமண்ணா, இதான் லவ். இதான் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமில்ல. அங்கே எல்லாம் 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்காங்க. நான் இப்போ ஸ்டார்ட்டே பண்ணுற மூண்டு. எனக்கு என்ன ஃபுல் ஸ்டாப் வைக்க பார்க்குறீங்களோ? என்ன வாழ்க்கை கண்ணா? நிறுத்து. உங்களோட அட்வைஸ் கேட்க எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் இப்போ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கு. நில்லுங்க. திங்க் பண்ணுறாங்க போல இருக்கு. பிபிஎம்ல பிபிஎம்ல 3 விஷயம் வச்சுருக்காங்க. நமிதா, ரிஷா, மீனா. தம்பி நான் சொல்றேன் கேளு. போடா நாய். ரொம்ப பாதிக்கப்பட்டு பிஞ்சிலே வம்பி இப்போ நடுத்தெருவில் வந்து நிற்கிது. இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது? 3 பொண்ணுங்கள்லாம். வாழ்க்கைன்னா ஒரு பொண்ணோடு தானே வாழணும். ஒருத்தையெல்லாம் பண்ண ஒருத்தர் தான் கல்யாணம் கட்டும். இவன் 3 பேரை மடியை கொண்டு போகிறான்னு சொன்னால் என்ன?
ஒருத்தியை லவ் பண்ணி அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய லவ் பண்ணி அவளை விட்டுட்டு இன்னொருத்தைய லவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ள. இவன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொண்டு போகிறான். என்ன காதல் இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியும். எல்லாரும் தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரி இல்லை இருக்கிறாங்க. அண்ணா 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 ஒரு டயலாக் வரது. என்னடா சொல்லிட்டு கிளம்பு. லைஃப் இஸ் எ ரேஸ், ரன் ரன் ரன். அதுக்கு ஓடுடா. ஏன்டா காக்கா ஒளிப்பு வந்த மாதிரி ஓடுற? மொக்கா பஞ்சு அடிக்கிறாங்க. கபடி 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 கபடி. என்னப்பா மேல அவ்வளவு பாசமாப்பா? வர்றவங்க எல்லாம் டைம் பார்க்கறதுக்கு, பிபிஎம் செக் பண்றதுக்கு, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு தான் வரேன். நீதான்ப்பா ஒருத்தன் என்ன நிப்பாட்டுறது. அது இல்லைண்ணே, நானும் எனக்கு ஃப்ரெண்ட் விட்டு விட்டு ஓடி போடுவோம். அதான் படிதான் ரன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருக்கு, நீ நம்பர் 1க்கு வந்துருக்க. ஏன்னா இங்க வந்து ஓடுற? இங்க வா 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 உட்காரு. நீ அது இந்த அட்வைஸை கேளு. இந்த வயசுல ஓட போறேன், இந்த வயசுல ஓடி என்னத்துல செய்ய போறேன்? இந்த வயசுல உங்களுக்கு வேலைக்காவது போக அந்த பொண்ணை காப்பாத்திய. நீ செய்ய முளைக்கல, உங்களுக்கு எல்லாம் காதல். நீ அடிக்கிற என்ன அர்த்தம்? நீ அது இந்த அட்வைஸை கேள்ற, ஒருத்தன் கேட்காம போற. ஓகே அண்ணா, அவங்க அட்வைஸை கேட்டுட்டேன். இப்போ நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் அடுத்த வருஷம் அவளோட ஓடுறேன். என்னது? நான் இப்போ உங்களை விட்டு ஓடுறேன். பாய். தம்பி 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 தம்பி. இவனும் பாதிக்கப்பட்டுட்டான். வர்றவங்க எல்லாம் எந்த அட்வைஸ் கேட்காமலே ஓடுறாங்க. யாருக்கிட்ட நான் அட்வைஸ் சொல்றது? எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா, என்னப்பா இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துருக்கீங்களா? உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நான் நினைப்பா பாக்குறது. அவன்கிட்ட பேர் பிரியா. இன்றைக்கு ஒன் டைம் தெரியுதானே? ஸோ இங்கே வந்து வர சொன்னான். 3 மணி ஆகிட்டது, காலையில். அதான் இந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துருக்கீங்கன்னு கேட்கலாம். சரி, ஏதாவது ஃபோட்டோ வச்சிருக்கான் பார்த்தா நான் சொல்றேன். சாரி அண்ணா, நானே பார்த்தது இல்லை. ஃபேஸ்புக்லாம் சேட் பண்ணணும். என்ன தம்பி சொல்றீங்க? ஃபேஸ்புக்கில் எப்படி சேட் பண்ணலாம்? ஃபோட்டோ பார்த்ததே இல்லையா? அவன் அந்த ஆக்ட்ரஸ் மேர் ஸ்ருதி ஹாசன் அவன்கிட்ட ஃபோட்டோ தான் போட்டுருக்கிறாள். ஸோ எனக்கு யாருன்றே தெரியாது. அதான் உங்களுக்கு என்ன இங்கே வந்திருக்கிறாள், ஒரு தமிழ் பட்டை வந்திருக்கும். அதான் அப்போ வெப்கேம் சேட்டிங் ஃபேஸ்புக்கில் எப்படி வெப்கேம் சேட் போட்டுருக்கேன்? இப்போ லேட்டஸ்டாக வந்துருக்கு. எனக்கு தெரியாது, நான் இப்போ ஓல்டு வேர்ஷன்லாம் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு காதலாச்சு. தூ, என்ன பார்க்காமன்னா எப்படி காதலிக்கலாம்? காமெடியில் மட்டும் விஜய் செய்யலாம், அது சினிமா செய்யக்கூடாதா? அது சினிமாண்டாலும் இது ரியல் லைஃப். சினிமா வர ரியல் லைஃப் வேறு. ரியல் லைஃப்ல இருக்கும் போது சினிமாவில் எடுக்கிறாங்க, சினிமாவில் இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்ல எடுக்கக்கூடாது. சரியா? ஆனால் அதை லவ் தானே இங்கே லவ் பண்ணுறோம் நாங்கள். அதுக்காக ஃபோட்டோ பார்க்க நீங்கள் லவ் பண்ணுவீங்க? என்ன அவன் விஜய் ஃபோனில் லவ் பண்ணுவான், நான் ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுவேன். என்ன தம்பி? அதான் வீடியோ காட்டுறாங்க, அது அசினன். அண்ணா நீங்கள் இந்த காதலை கூச்சப்படுத்துறீங்க. சொல்லிட்டேன். அதுக்காக இது ஃபேர் இல்லை, நான் போகிறேன். நானே தேடி போகிறேன். அதுக்காக தம்பி அதெல்லாம் ஃபோட்டோ பார்க்கலாம் காதலிக்க கூடாது. நீங்கள் இந்த காதலை அவமானப்படுத்துறீங்க. இனிமேல் நானே தேடி போகிறேன். பாய். பிரியா 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 பிரியா. என்ன காதல்? ஃபோட்டோவில் பார்க்காம எப்படி காதல்? உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். இதாண்டி காதல். நீ விட்டுட்டு போட்டியே. ஒருத்தருக்கு நீ அடிக்கணும்டா. ஒரு ஃபேமிலி மேன் சரியோ அந்த மொட்டை தானே புலக்கோன். அப்படியே என்ன பண்ணி வந்தேன்? நான் கேர்ள் ஃப்ரெண்டோட போனான் சரியோ அன்னைக்கு. அந்த மொட்டை தானே என்ன செஞ்சுச்சேன்னா, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியாது, அப்பா அம்மா ஃபோன் சொல்லிட்டான். மொட்டை பையன். நீ எங்க சுத்தி நீ அப்படி சேர்ந்து பவுன்லேண்டு போனேன். டேய் அங்க தமிழக ஃபுல்லா ஷாப்பிங் போங்கடா. தெரியாதா? நாங்களும் அப்படித்தான் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சீப்பான நான் சாமான வாங்கி கொடுத்துட்டு 10 பவுன் 100 பவுன் சும்மா பில்டப் விடுவோம். அதுக்கு தான் போனான். அவளையும் கூட்டி போனா நான் சொல்லிட்டு அந்த பிக்னிக் வந்து நிக்குது. இன்றைக்கு மாண்டே புழக்கிறது. அந்த மொட்டை இருந்தாலும் புடுங்குறாரா போடுவோம்மா. சாடிக்கு சரியா ஆமாம். டேய் வேலா என்ன செய்யற நீங்க? டேய் வாட்ச் 2 பாயிண்ட் இருக்கு. நம்ம பசிக்குதுடா. பீஸா வாங்கி சாப்பிடுவோம். டேய் பசிக்குது. அவன் அடிக்கணும்டா. வாரா முதல்ல அடிச்சு சாப்பிடுவோம். வா என்ன ஆச்சு குடிக்க? என்ன என்ன பாய்சன் போட்டு இருக்குது? பாய்சன்
டேய் என்ன போய் சாப்பிடுற டேய் பாய்சன் சாப்பிடுறது கூட என்ன நடந்தது பைத்தியம் பிடிச்சிட்டாடா என்னத்துக்கு இந்த பாய்சன் குடிக்கிற அவளை என்னால மறைக்க முடியும். மறக்க முடியாது சூசைட் வேற என்ன தப்பா? டேய் இப்படி எல்லாரும் சூசைட் பண்ணிக்கு வந்து உலகத்துல இப்படி எல்லாம் சூசைட் பண்ண வேண்டியதானே பேஸ் படி யோசிச்சு பார்த்தது இந்த பேர் சொல்லுங்க அப்பா மக்கள் யார் பாக்குறது உங்க தாத்தா வந்து பாப்பார் தங்கச்சி கல்யாணம் போகணும் என்ன செஞ்சடா நீ பைத்தியம் ஆண்டவன் படைக்கிறது உங்களை வாழ வைக்கத்தான் சாகடிக்கிறதுக்கு இல்லை சாவை ஃபிக்ஸ் பண்றது உங்களுக்கு உரிமை இல்லை உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு வேலை இருக்குது அவள ஓகே நீ சீரியஸா லவ் பண்ணி செத்துட்டா அதுக்காக என்ன பண்றது நீ சாப்பிட்றேன்னா என்ன மண்ணாங்கட்டி வாழ்க்கை இது டேய் காதலுக்கு நீ உண்மையா மரியாதை செலுத்த வந்துச்சா அவள் என்ன ஆசைப்பட்ட உண்மை நல்லா படிச்சு வாழணும் அப்படி ஆசைப்பட்ட அதை நிறைவேற்று அது உண்ட காதலுக்கு மரியாதை செய்வமா இருக்கும் உனக்கு நிம்மதியா இருக்கும் அதுல ஒரு சுகம் இருக்கு நீ இப்படி சார்ந்து உனக்கு என்ன சுகம் இருக்கு நீ செத்தா நாங்க ஃபீல் பண்ணுவோம் ஒரு நல்ல நம்ம உன் அம்மா போய் ஃபீல் பண்ணோம் இப்படி பிள்ளை போயிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும் அவள் அது எல்லாருக்கும் இப்படி சாக் ஸ்டோரி கஷ்டமா இருக்கும் பட் ஒரு மாசம் போக யூ கெட் யூஸ்ட் டு இட் கம் ஆன் ப்ரோ லவ் இல்ல வாழ்க்கை லவ் பண்ணா பேஸ்ல லவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்ல லவ் பண்ணலாம் ஜஸ்ட் கேர்ள்ஸ் மட்டும் லவ் பண்ண அவசியம் இல்லை ஓகே நீ இதுக்காக ஆனா இப்படி நிறைய பேர் சும்மா நீயே பார்த்துருப்ப இந்த வேலண்டைன்ஸ் டே சின்ன படியங்கள் சும்மா எல்லாம் லவ் இல்லாமல் லவ்னு சுற்றி கொண்டு இருக்காங்க நீ சின்சராக லவ் பண்ற அந்த லவ் நான் அப்ரிஷியேட் பண்றேன் பட் அதுக்காக நீ இப்படி சார முடிவெல்லாம் எடுக்காது நீ சொல்றது சரி நீ காதலுக்கு உண்மையா மரியாதை செய்யறதால இருந்தா நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன் அம்மா அப்பாக்கலாம் வேற ஒன்று கற்று கொடுத்தேன் ஏன்னா இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை உன்கிட்ட உனக்கு அது சரி ஓகே சரி சொன்னதுக்காக நான் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரேன் எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றி நல்ல நிலைமைக்கு வரேன் குட் பாய் அப்படிதான் ப்ராமிஸ் பண்ணு சரி இனி இப்படியான முட்டாள்தனம் செய்யாது சரி ஓகே ஏய் அவன் அடிக்கணும்டா அடிக்கணும் அது சரி மட்டும் 200 ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அடிப்போம் சிக்கிஞ்சவன் அந்த முட்டை முட்டை சாந்தி நீ இல்லாத வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்குது பட் as usual the life has to go on. நான் உன்னை மறக்க முடியாமல் இருந்தபோது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு புதிய வழியை காட்டினாங்க. அவங்கள போல் ஒரு நண்பர்கள் இருந்ததால தான் நான் இப்போ இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக முன்னால் நிற்கிறேன். லைஃப்பில் லவ் இருக்கலாம், ஆனால் லவ்வே லைஃபாக இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் மோர் தென் லவ்.